ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு அட்வான்ஸ் ப்ரூச்சோ கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன ப்ரூச்சோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேக்கிங் ப்ரூச்சோஸு. இது மேக் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான். நான் இன்றைக்கி இது மேக் பண்ணுறதுக்கு இந்த மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இது எல்லாமே யூஸ் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. உங்ககிட்ட ஒரு 2 தான் இருக்குது 3 தான் இருக்குன்னா நீங்கள் அதை வச்சு கூட பண்ணிக்கலாம். நான் ஒயிட் கலர் கிளாத் அப்படின்றனால டார்க் கலரில் எங்கிட்ட என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்கோ ஸோ அது எல்லாமே யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நம்ம நிறைய யூஸ் பண்ணி அதை ஷேக் பண்ண அப்படின்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்பவே. ஸோ அதுக்காக நான் இவ்வளோ மெட்டீரியல்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் சாரீ கலருக்கு ஏற்ற மாதிரி கிளாத் எடுத்துக்கிட்டு ஸோ அந்த கிளாத்துக்கு அட்ராக்டிவான கலர் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். கான்ட்ராஸ்ட்டாக கிளாத் கலர்லேயே மெட்டீரியல்ஸ் எடுத்துடாதீங்க, உள்ளே இருக்கிறதே நமக்கு தெரியாது. ஸோ இதுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் நீங்கள் உள்ளே ஃபில்லிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போது எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். யூஸ் பண்ண போகிற மெட்டீரியல்ஸ் இந்த திங்ஸ் எல்லாமே. அதுக்கு அடுத்தது நெட் கிளாத் நமக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ நம்ம இந்த நெட் கிளாத்தில் மட்டும்தான் இந்த ப்ரூச்சஸ் மேக் பண்ண முடியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஃப்ரீ ப்ரூச்சர்ஸ் அண்ட் ஆரி கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணி கற்றுக்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நான் கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கிளாஸோட டீட்டெயில்ஸ் கிடைக்கும். நான் இப்போ ஃபஸ்ட்டு கிளாத்தில் பேங்கில் ஒட்டிக்கிறேன். ஒட்டுறதுக்கு B7000 கம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணாதீங்க. 7000 தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்மளுக்கு தண்ணி பட்டாலும் எடுத்துக்கிட்டு வரவே வராது, நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கெலாம் கண்டிப்பாக 7000 ஆர் 6000 கம் யூஸ் பண்ணுங்கள். நான் இப்போ பேங்கில் பேஸ்ட் பண்ணி நல்லா காய வச்சுக்கிறேன். இது நம்ம பேங்கில் யூஸ் பண்ணி பண்ணலாம், இல்லாட்டி மெட்டல் ஒயர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மெட்டல் ஒயரை ஒரு 2 ஒயரை ஒன்றா சேர்த்து முறுக்கிட்டு அதை ரவுண்ட் ஷேப் ஆக்கி நமக்கு வேண்டிய சைஸ்க்கு பண்ணலாம். அப்படி இல்லைனா OHP ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷீட் கிடைக்கும். ஸோ அது இந்த ஃபைல்லாம் வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தின் பேப்பர் மாதிரி இருக்கும், அதுலேயும் பண்ணலாம். எனக்கு அந்த ஷீட் இன்னும் கிடைக்கல, அதனால் நான் இன்றைக்கி இந்த ஓல்டு பேங்கில் வச்சு யூஸ் பண்ணுறேன். நீங்கள் அந்த ஷீட் கிடச்சா அதில் பண்ணலாம். நான் எப்படி அது யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி அப்கமிங்கில் நான் வீடியோ போடுறேன் எனக்கு ஷீட் கிடச்சோன்னே. ஸோ இது எல்லார்கிட்டையும் இருக்கும், அதனால் நான் ஃபஸ்ட்டு இந்த சிம்பிள் மெத்தடில் நம்ம சொல்லி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் பேங்கில் யூஸ் பண்ணி நல்லா கம் போட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சுட்டேன். அதுக்கப்புறமா இந்த ஃபில்லிங்ஸ் எல்லாமே போடுறேன். ஃபில்லிங்ஸ் நம்ம எந்த அளவுக்கு அந்த திக்னஸ் எடுத்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி ஃபில் பண்ணுங்கள். ரொம்ப அதிகமாக நம்ம போட்டு டம்ப் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் அது அந்த ஷேக் ஆகாது. ஸோ அதே சமயம் கம்மியாக இருந்தாலும் நல்லா தெரியாது, நமக்கு மெட்டீரியல்ஸ் இருக்கிறதே தெரியாது. ஸோ அதை கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நல்லா கான்ட்ராஸ்டான கலர் போட்டு ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணதுக்கப்புறமா நம்ம கிளாத்தை அப்படியே ஃபோல்ட் பண்ணி மேலேயும் அதே மாதிரி க்ளூ கம் போட்டு நல்லா கிளாத்தை பேஸ்ட் பண்ணி அதே மாதிரி காய வச்சிடலாம். அடி சைடில் எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் சேம் மெத்தடு. அந்த க்ளூ கம் போடும்போது அது உள்ளே இருக்கிற நம்மளோட ஃபில்லிங்ஸில் படக்கூடாது, அதையும் பார்த்துக்கோங்க. உள்ள கிளாத்லேயோ அந்த ஃபில்லிங்ஸ்லேயோ பட்டுருச்சுன்னா ஷேக் ஆகாது, அப்படியே அது மொத்தமாக ஒட்டிக்கும். அதுக்கப்புறமா அந்த கிளாத்தை சுற்றி ஃபஸ்ட்டு நான் ஸ்கொயராக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைடில் நான் மெழுகுவத்தி வச்சு தான் ஃபியூல் பண்ணி எடுத்தேன். நீங்கள் அதுக்கு பதிலாக உங்ககிட்ட சால்ட்ரிங் மிஷின் இருக்குது, இல்லாட்டி லைட்டர் இந்த மாதிரி எது வச்சு வேணாலும் சைடில் அந்த கிளாத்தை லேஸாக ஃபியூல் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் மேலே அந்த பேங்கிள் தெரியுது இல்லையா, ஸோ அந்த பேங்கில் கவர் பண்ணுறதுக்காக கிளிப் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி கம் போட்டுட்டு கிளிப் ஸ்டோனை ரவுண்ட் ஷேப்புக்கு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். சேம் மெத்தடில் ஃபுல்லாக கீழே கொஞ்சோண்டு மட்டும் கேப் விட்டு ஃபுல்லாகவே ரவுண்ட் ஷேப்பில் நான் கிளிப் ஸ்டோன் அப்ளை பண்ணிக்கிறேன். எதுக்காக அந்த கீழே நான் கேப் விட்டுருக்கேன் அப்படின்னா இதில் ஹேங்கிங் வச்சா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ ஹேங்கிங் இல்லாமலும் பண்ணலாம், நான் ஹேங்கிங் வச்சு பண்ணுறேன் இன்றைக்கி. ஸோ ஹேங்கிங் வைக்கிறதுக்காக நான் டேப்லெட் பீட் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பேர்ல் எதாவது யூஸ் பண்ணலாம், டேப்லெட் பீட் யூஸ் பண்ணலாம், இல்லை லாங் டியூப் பீட் யூஸ் பண்ணலாம், இல்லை அந்த லாரியர் பீட்ஸ்ன்னு இருக்கும், ஸோ அது யூஸ் பண்ணால் கூட இன்னும் நல்லா கொத்து அழகாக இருக்கும். ஸோ என்கிட்ட இருந்ததை டேப்லெட் பீட் வச்சு நான் பண்ணியிருக்கேன். இதில் இன்னொரு மெயின் திங்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹேங்கிங், அதனால் நம்ம ஸ்டிச் பண்ணும் போது ரொம்ப டைட்டாக இழுத்துடக்கூடாது. கீழே அது தொங்குற அளவுக்கு லேஸாக நம்ம கொஞ்சம் நூலை லூஸாக விட்டுட்டு அடுத்த ஸ்டிச் எடுக்கணும். நம்ம நார்மலாக மற்ற இது ஸ்டிச் பண்ணுற மாதிரி டைட்டாக பண்ணக்கூடாது. ஸோ வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், நமக்கு எத்தனை வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். நான் 2 வச்சு 3 செட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு இதில் 2 வச்சு 3 செட்டு வச்சு நம்ம அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நான் கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். எனக்கு அது போதும்னு தோணுச்சு, அதனால் நான் அதோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். அது ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா மேலே இருக்க அந்த கேப்லேயும் நம்ம அதே மாதிரி கிளிப் ஸ்டோன் போட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது சில பேர் இந்த நாட் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அது எப்பயும் நம்ம நார்மலாக துணி தைக்கும் போது எப்படி தைச்சிட்டு லாஸ்ட்டில் நம்ம நாட் போடுவோமோ அதே சேம் மெத்தடில் தான் இதுக்கும் போடணும். இதுக்கு ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஷியேஷன் கிடையாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ அந்த ஹேங்கிங்
நல்லா ஹேங் ஆகுது, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப டைட்டாக ஹேங் ஆகாமல் நின்றுச்சு, அதாவது அப்படியே ஸ்டிஃபாக நின்றுச்சுன்னா நமக்கு அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ இதுக்காக தான் நான் லூஸாக ஸ்டிச் பண்ண சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான ஒரு ப்ரூச்சஸ் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸை பொறுத்தும் இருக்குது. ரெண்டாவது அந்த கலர் வந்து மெயினாக நம்ம வந்து சூஸ் பண்ணுறது நல்லா கிளாத்தோட கான்ட்ராஸ்டான கலர் சூஸ் பண்ணி பண்ணுங்கள். ஸோ ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான் இது நான் சொல்லியிருக்குது. ஸோ அப்கமிங்கில் நான் சொன்ன மாதிரி அந்த ஓஹெச்பி ஷீட் வச்சோ மெட்டல் ஒயர் வச்சோ எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரூச்சஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட கிளாஸில் இப்போவே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ கிளாஸ் தான். ரிஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட் மட்டும் தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நான் கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாஸோட டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக கிடைக்கும். அடுத்த பேட்சுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்கு. ஸோ இப்போவே வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட இந்த ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக ஒரு லைக் பண்ணிவிட்டு ஒர்க் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இதை மாதிரி இன்னும் வேறு என்ன ஷேப்பில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பண்ணுங்கள். இதை வந்து நம்ம சாரீ பின்னாக யூஸ் பண்ணலாம், ஹேர் கிளிப்புக்கு யூஸ் பண்ணலாம், இதே மெத்தடில் ஹேர் பேண்டுக்கு கூட யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி எது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அப்கமிங்கில் வீடியோ போடுறேன். தேங்க்யூ, பாய்.